அமெரிக்க பார்லிமென்ட்டை அதிர வைத்த இந்தியா. ஒலித்த சத்தம் இப்போ தெரிகிறதா மோடியின் பலம்? உலக அரசியல் மேடையில் அனைவரும் திரும்பி பார்க்கும் ஒரு சம்பவம் என்றால் அது அமெரிக்க பார்லிமென்ட்டில் இந்தியாவுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானம் வெறும் வர்த்தக விவகாரம் இல்லை. இந்தியா உலக சக்தியாக உயர்ந்து நிற்கும் தருணத்தின் அரசியல் சாட்சி. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிராக தொடங்கிய வர்த்தக போர் தற்போது அமெரிக்க பார்லிமென்ட்டிலேயே அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. சமீபத்தில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அதோடு நிற்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் வரி என இந்தியாவை மிரட்டும் தொனியில் எச்சரித்தார். ஆனால் இந்தியா பணிந்ததா? இல்லை. தன் எரிசக்தி தேவைக்காக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை. இதை கண்டு ஆத்திரமடைந்த ட்ரம்ப் மேலும் 25% கூடுதல் வரி விதித்து இந்திய பொருட்களுக்கு மொத்தம் 50% வரி விதிப்பை அறிவித்தார். இதன் விளைவு இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவின் ரஷ்யா நெருக்கம் மேலும் வலுப்பெற்றது. ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு அரசியலே இந்தியாவை ரஷ்யாவுடன் இன்னும் நெருக்கமாக்கியது என்று அமெரிக்காவிலேயே விமர்சனங்கள் வெடித்தன. அமெரிக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட ட்ரம்பின் முடிவுகளை தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. முழுமையான உடன்பாடு இன்னும் இல்லை. ஆனால் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவு எட்டப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட 50% வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி அமெரிக்க பார்லிமென்ட்டில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் உறுப்பினர்களான டெபோரா ரோஸ் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்வைத்துள்ளனர். இந்த தீர்மானத்தில் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் அமெரிக்க மக்களின் நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் உயர்த்தவில்லை என நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வட கரோலினா, டெக்சாஸ் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இந்தியாவுடன் கலாச்சார மற்றும் வர்த்தக ரீதியாக ஆழமான உறவுகளை கொண்டுள்ள நிலையில் இந்த வரிகள் அந்த மாநில மக்களுக்கு கடும் விலைவாசி உயர்வையும் வர்த்தக வீழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, இந்த வரிகள் அமெரிக்காவை பாதுகாக்கவில்லை, மாறாக அமெரிக்க தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பையும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் நேரடியாக பாதிக்கின்றன என கடும் தாக்கும் தொனியில் விமர்சித்தார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே இந்த விவகாரத்தில் தீர்வு காணப்பட்டால் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார உறவுகள் மட்டுமின்றி பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பும் புதிய உயரத்தை எட்டும் என அவர் வலியுறுத்தினார். தற்போது வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் ட்ரம்பின் முடிவுகள் அமெரிக்க அரசியலில் தனிமைப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அமெரிக்க பார்லிமென்ட்டிலேயே இந்தியாவுக்கு ஆதரவாக எழுந்த இந்த தீர்மானம் ஒரே செய்தியாக உலகத்திற்கு அழுத்தமாக சொல்கிறது, இந்தியா இனி மிரட்டல்களுக்கு பணியும் நாடல்ல. தன் தேசிய நலனுக்காக உலக சக்திகளுக்கு நேருக்கு நேர் நிற்கும் அரசியல் வலிமை. இது கூட தெரியாமல் சில தமிழக எம்பிக்கள் மோடி அமெரிக்க நட்பால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை என இந்திய பாராளுமன்றத்தில் பேசி வருகிறார்கள். அமெரிக்க பாராளுமன்றமே இந்தியாவுக்கு ஆதரவாக தீர்மானம் போடுகிறது என்றால் பிரதமர் மோடியின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள்.